சேலம் மாநகரில் மாலையில் திடீரென மிதமான மழை பெய்தது. புதிய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, கோரிமேடு, வின்சென்ட், 4 ரோடு, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலம் நடைபெற்றது. கிரிவலத்தின் பொழுது ஆபத்து காத்த விநாயகர், கணநாதர், சொர்ணா கர்ஷண பைரவர், சித்தி விநாயகர், கோமலவள்ளி அம்மன் ஆகிய கோவில்களில் பக்தர்கள் சூடம் ஏற்றி வழிபட்டனர். மந்திரங்களை உச்சரித்தவாறே கிரிவலம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே மலையக்கருப்பர் கோயில் திருவிழாவில் 190 கிடாய்கள் வெட்டப்பட்டு சுமார் 5000 பேருக்கு தடபுடலாக அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 190 கிடாய்கள் கோயில் முன்பு வெட்டப்பட்டு அசைவ அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆட்டுக்கறியை கொண்டு பிரத்யேகமாக ஆட்டுக்கறி ரசம் வைக்கப்பட்டு டன் கணக்கில் சாதம் வடிக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டுக்கறி ரசம் மற்றும் சாதத்தை பெற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஏத்தக்கோவில் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பலத்த காற்று மற்றும் செங்குத்தான வனப்பகுதி காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் நிலவுகிறது. தேக்கு, மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பேருந்து பழுதடைந்து நடுவடியிலேயே நின்றதால் பயணிகள் அரசு பேருந்தை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. பயணிகள் மாற்று பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. காலதாமதம் காரணமாக பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் சாரை பாம்பு மலையில் இருந்து விழுந்ததால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். தீயணைப்பு மீட்புத் துறையினர் பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினர். இதையடுத்து அப்பகுதியில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பியது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் சோமாலியாவில் மீன்பிடி ஒப்பந்த வேலைக்கு சென்று உணவு சம்பளமின்றி சிக்கி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்களை உடனடியாக மீட்டு தமிழகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க கோரி அவர்களது குடும்பத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் 2வது முறையாக மனு அளித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக மீனவர்கள் வீடியோவும் அனுப்பியுள்ளனர். 6 மாதமாக குழந்தைங்களை போட்டுட்டு அவங்க பாட்டில் ஊருக்கு வந்துட்டான். தம்பியும் குடிக்கிட்டு சமயக்கன்னா மலேசியா போயிட்டான். எங்களை எடுத்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. எங்களுக்கு வர வழி இல்லாமல் நாங்கள் இந்த வேலையை பார்த்து எங்களுக்கு இது வேலை பார்க்கலாம். எங்களுக்கு சாப்பாடுக்கு ஒன்று வழி இல்லை. கோவை மாவட்டம் பேரூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை யானை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சமீபமாக காட்டு யானைகளின் ஊடுருவல் தொடர்கதையாகி வருகிறது. காளம்பாளையம் கிராமத்திற்குள் புகுந்த யானை 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் நில அளவை பதிவேட்டுத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 78,000 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. நில அளவை பதிவேட்டுத்துறையில் பணிபுரியும் நில அளவையர்களுக்கு பதவி உயர்வு வழங்க லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 78,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து 7 பேரிடம் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் அருகே அங்கன்வாடியில் கொடுக்கப்பட்ட முட்டையில் வளர்ச்சியடைந்த கரு இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். கூடூரை அடுத்த மொசக்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் 35 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் குழந்தைகளுக்காக வழங்கப்பட்ட முட்டைகள் தரமற்று வளர்ச்சியடைந்த கருவுடன் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் 11 ஆண்டுகளாக பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்தவரை இடமாற்றம் செய்ய மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காட்டூர் அரசு தொடக்கப்பள்ளியில் கடந்த 11 ஆண்டுகளாக பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இளங்கோவை ஜூலை முதல் வேறு பள்ளிக்கு மாற்றி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆசிரியர் இளங்கோ சிறப்பாக செயல்படுவதாகவும் அவரை மாற்றக்கூடாது எனவும் மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காரைக்குடி அருகே கோட்டையூரில் விவசாயம் செழிக்க வேண்டி புறவி எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோட்டையூர் கோட்டை நாச்சியம்மன் கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட 21 மண்குதிரைகள் மற்றும் காளைகளுக்கு வழிபாடு நடத்தினர். புறவிகள் மற்றும் காளைகளை முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர்.
உதகையில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோடலூரைச் சேர்ந்த 67 வயதான ராதா என்ற பெண் மூச்சு திணறல் காரணமாக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் ராதாவின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. சென்னையில் அனைத்து வகை ஆவின் பாலும் வழக்கம் போல் விநியோகம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. சென்னை மாநகரில் ஆவின் பால் விநியோகம் குறைக்கப்பட்டதாக வெளியான தகவல்களை தமிழக அரசு மறுத்துள்ளது. அனைத்து வகை ஆவின் பாலும் வழக்கம் போல் விநியோகிக்கப்படுவதாகவும் கடந்த ஆண்டு ஜூனை விட இந்த ஆண்டு தினசரி சராசரியாக 36,000 லிட்டர் கூடுதலாக பால் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி தின திருவிளக்கு பூஜை அதிவிமர்சையாக நடைபெற்றது. உற்சவ அம்மனுக்கு பம்பை மேடதானம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 108 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஓம் சக்தியாய் உலகுக்கு ஆனாய் போற்றி, ஓம் சதாசிவ பக்தினியே போற்றி, தாயே மீனாட்சி. குன்னூரில் வழிதவறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த முள்ளம்பன்றிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் நகரில் சமீப காலமாக இரவு நேரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் காணப்படுகிறது. இந்த நிலையில் கீழ் பள்ளிவாசல் பகுதியில் திடீரென 2 முள்ளம்பன்றிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். வித்தியாசமான சத்தத்தை கேட்ட மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். இரவு நேரங்களில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே கரியம்பட்டியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடம் சேதமடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. திறக்கப்பட்டு சுமார் 9 ஆண்டுகள் மட்டுமே ஆன நிலையில் கட்டடத்தின் பல பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 1277 பேர் கல்வி பயின்று வரும் இக்கல்லூரியின் கட்டடம் எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் உடனடியாக இதனை சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் காரைக்காலில் நடைபெறுவதைப் போன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகளை வழங்கியதுடன் பூஜை செய்த மாங்கனிகளை பிரசாதமாகவும் பெற்றனர். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பக்தி முழக்கங்களுடன் கிரிவல பாதையை அவர்கள் சுற்றி வந்தனர். மயிலாடுதுறை அருகே நடுக்கரை மேலப்பாதையில் திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கியதை தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்தனர். தீமிதித்த பக்தர்கள் சாட்டையடி பெற்று நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடைமுறையை கைவிட வேண்டும், ஒப்பந்த பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சில இடங்களில் சாலையோர மரங்களின் அடியில் கொட்டி தீ வைத்து எரிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் காற்று மாசடைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் மரங்களும் சேதமடைவதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குப்பைகளை முறையாக அகற்ற மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஃபேன்சி கடைக்காரர் வீட்டில் 70 சவரன் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளரான சத்யநாராயணாவின் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 70 சவரன் நகைகளை தேடிச் சென்றனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சதீஷ் மற்றும் பொன்முருகன் ஆகிய இருவரை கைது செய்து 13.5 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர்.
குறைந்தபட்ச ஊதியம் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு காகித தொழிற்சாலையின் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் 12 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாமன்ற கூட்டத்தில் துணை மேயரை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். ஓசூர் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் SA சத்யா தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் படத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் படமும் அரங்கில் வைக்கப்படும் என மேயர் சத்யா உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாத துணை மேயர் C ஆனந்தையாவை கூட்டத்தில் பேச அனுமதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். விளாத்திகுளம் பள்ளி மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் தண்டனையை எதிர்த்து 2 வாரங்களுக்குள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தர்ம முனீஸ்வரன் தரப்பில் மேல்முறையீடு செய்ய 4 வாரங்கள் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் இருந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் வழக்கை ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஈரோட்டில் பொது இடத்தில் 14 வயது சிறுமியிடம் ஆபாச சைகை செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கஸ்பாப்பேட்டை பகுதியில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற சிறுமியிடம் சித்தார்த் என்பவர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் மறைந்து நின்று ஆபாச சைகை காட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சித்தார்த்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பாக செயல்படுவது குறித்த விழிப்புணர்வு மற்றும் செயல்முறை பயிற்சி முகாம் நடைபெற்றது. தீயணைப்பு கருவிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் வழிமுறைகள், அவசர காலங்களில் பொதுமக்களை மீட்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து செயல்முறை விளக்கத்துடன் எடுத்துரைக்கப்பட்டது. பேரிடர் நேரங்களில் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தீயணைப்பு துறையினர் விரிவாக விளக்கமளித்தனர். திருநெல்வேலியில் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநர் பணியில் இருந்தபோதே நீக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தம்பிதுரை என்பவரை எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் நீக்கப்பட்டதால் உணவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக ஆட்சியரிடம் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். என்னால் நேற்று சாப்பாடு கூட இல்லாமல் கஞ்சி தண்ணி போட்டு குடிக்கும் போது அப்போ பிள்ளை அப்படி சொன்னது என்னால் சீரணிக்க முடியல சார். நீங்கள் பார்த்து தயவு இருந்து ஏதாச்சும் செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு சோத்துக்கு வழி செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு நிர்வாகத்தில் எனக்கு டெம்பரவரி வழி கொடுத்தாலும் சரி, சாப்பாடு இருந்தால் போதும் சார். கோவை ராமநாதபுரம் ஆல் இண்டியா ரேடியோ அருகே கான்கிரீட் மிக்சர் வண்டியில் இருந்து டீசல் சாலையில் கசிந்து கொட்டியதால் அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் அடுத்தடுத்து வடைக்கு விழுந்தனர். இதில் பலருக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நிறுவன ஊழியர்கள் சாலையில் மண்ணை கொட்டி டீசலை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருத்தணியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி அதை தாவேகாவினர் ரீல்ஸ் வெளியிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளிகளுக்கு தாவேகா நிர்வாகிகள் செல்லக்கூடாது என கட்சி தலைமை அறிவுறுத்தி இருந்த நிலையில் அதை மீறும் வகையிலான தாவேகா நிர்வாகிகளின் இச்செயல் பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும், உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்ஃபிடென்ட்டா இருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா SP பட்டினம் பகுதியில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்போம், சமுதாயத்தை காப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போதை போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். இந்த பேரணியில் காவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் காமராஜர் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த பொலிரோ பிக்கப் வாகனம் இரவு வேளையில் திருடப்பட்டதன் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நள்ளிரவு வேளையில் சுமார் 3 மணிக்கு மர்ம நபர்கள் 2 சுப நிகழ்ச்சிகளுக்கு டெக்கரேஷன் அமைக்கும் கிங் பாஸ்டின் என்பவரின் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த பொலிரோ பிக்கப் வாகனத்தை திருடிச் சென்றனர். CCTVயில் தெளிவான காட்சிகள் பதியக்கூடாது என எண்ணி நூதனமாக அதன் மீது பிளாஷ் லைட்டை பலமுறை அடித்துள்ளனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஷேர் ஆட்டோவில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற ஆட்டோவில் வடமாநில தொழிலாளர்கள் 2 ஆபத்தான முறையில் பயணம் செய்தது சக வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய தோட்டங்களில் புகுந்து திருடிச் செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக விவசாய தோட்டங்களிலிருந்து மின் மோட்டார்கள், விலை உயர்ந்த கேபிள்கள், விவசாய உபகரணங்கள் திருடு போவதாக புகார் எழுந்தது. மர்ம நபர் விவசாய பொருட்களை திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. வடமாநில தொழிலாளிகளை அடித்துக் கொன்ற வழக்கில் 4 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து ஹோசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹோசூர் அருகே கொண்டப்பள்ளி பகுதியில் தங்கி 5 வடமாநில தொழிலாளர்கள் கட்டடப் பணிகளை செய்து வந்தனர். இவர்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு பன்றிப் பண்ணை நடத்தி வந்தவர்களுடன் தகராறு ஏற்பட்ட நிலையில் விஜய் சிங், பிர்ஜேஸ் என்ற 2 வடமாநில இளைஞர்கள் அடித்துக் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரை விடுதலை செய்த ஹோசூர் நீதிமன்றம் மற்ற 4வருக்கும் தலா இரட்டை ஆயுள் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தஞ்சாவூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான அஜய் என்ற இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த தஞ்சாவூர் போக்சோ நீதிமன்றம் அஜய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க உத்தரவிட்டது. இஸ்லாம் மதம் மாறியவர்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீமாக கருத முடியாது என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குடும்ப தகராறில் பிரிந்து சென்ற மனைவியிடம் சமாதானம் பேசச் சென்ற கணவர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் அரங்கேறியுள்ளது. புனுசனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவரது மனைவி சுஷ்மிதா தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரை சமாதானம் பேசி அழைத்து வர சென்ற ராஜேஷ் ஆத்திரத்தில் கத்தியால் குத்தி மனைவியை கொலை செய்துவிட்டு கோடள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையை கடந்து சென்ற பாகுபலி யானையை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். வனத்துறையினர் வனப்பகுதியில் முகாமிட்டு பாகுபலி யானையின் நடமாட்டத்தை கண்டறிந்து வந்தனர். ஓடந்துறை காப்புக்காடு பகுதியிலிருந்து வெளியேறிய யானை ஆடி அசைந்தபடி மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையை கடந்து சென்றது. ஒட்டன்சத்திரம் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட தாவிக நிர்வாகியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டை பகுதியில் திடீர் சோதனை நடத்திய காவல்துறையினர் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரியையும் 50 யூனிட் மணலையும் பறிமுதல் செய்தனர். மேலும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட தாவிக நிர்வாகி கோபி மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே பன்றிப் பண்ணையால் துர்நாற்றம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். பன்றிப் பண்ணை முறையாக பராமரிக்கப்படாமல் ஊர் முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 8 சாயப்பட்டறைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றாமல் சாக்கடை கழிவுநீர் வழியாக நேரடியாக பவானி ஆற்றில் சாயத்தை கலக்க வைத்தது தெரியவந்ததால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதே நிலைமை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எச்சரித்தனர். திருச்சியில் யாசகம் தர மறுத்த கல்லூரி மாணவியை சரமாரியாக தாக்கிய திருநங்கையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். துறையூரைச் சேர்ந்தவர் ரஹீமா என்ற பாராமெடிக்கல் மாணவி கல்லூரி முடிந்து பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திருநங்கை ஒருவர் ரஹீமாவிடம் யாசகம் கேட்டுள்ளார். அவர் யாசகம் தர மறுத்ததால் சரமாரியாக தாக்கியுள்ளார். சாத்தூர் அருகே வெடிவிபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமையாளர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
சாத்தூர் அருகே நிகழ்ந்த வெடிவிபத்து தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகாசி மாவட்டம் மூர்த்திநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் ஆலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 8 அறைகள் இடிந்து சேதமடைந்தன. விடுமுறை நாள் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அலட்சியமாக செயல்பட்டதாக ஆலை உரிமையாளர்கள் சுப்புராஜ், அவரது மனைவி ராஜேஸ்வரி, மகன் ஐயப்பராஜ் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் 3 தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெண் வியாபாரியின் காதை அறுத்து கம்மலை பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் காங்கேயம் சாலையில் 46 வயதான பாத்திமா என்ற பெண் மாம்பழ வியாபாரம் செய்து வந்தார். அவரிடம் பழம் வாங்குவது போல நடித்த மர்ம நபர் தலையில் பலமாக தாக்கியதோடு அவரது காதை அறுத்து 1 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றார். இதனால் படுகாயமடைந்த பாத்திமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் அம்மாப்பேட்டை அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடி விபத்தால் 3 ஓட்டு வீடுகள் தீக்கிரையாகின. வீட்டில் தனியாக இருந்த நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி நல்லசிவம் உடல் கருகி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மின் கசிவா அல்லது சிலிண்டர் கசிவா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு வில்லரசம்பட்டி அருகே செயல்படாத கல்குவாரியில் மருத்துவ கழிவுகள் மற்றும் சாய கழிவுகள் உள்ளிட்ட அபாயகரமான பொருட்கள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் துர்நாற்றத்தால் பாதிக்கப்படுவதாக கூறிய கிராம மக்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கழிவுகளை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் டோல்கேட் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை முந்த முயன்ற இருசக்கர வாகனம் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சீனிவாசன் பேட்டையைச் சேர்ந்த 25 வயதான சரத்குமார் உயிரிழந்தார். ராகுல் என்பவர் காயமடைந்து வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாநகர் தமிழ்ச்சாலை பகுதியில் வீசிய பலத்த காற்றால் 25 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்து நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது விழுந்தது. இதில் கார் சேதமடைந்த நிலையில் அருகில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மரம் விழுந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றி மின்வாரிய ஊழியர்கள் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் வேட்பாளராக நிற்க வேண்டும் என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சித் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்திடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல விசிகவின் தமிழ் தேசிய மாநாட்டுக் கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொள்ளாச்சி அருகே சூரேஸ்வரன்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட தியாகி கக்கன் வீதியில் சாக்கடை கால்வாய் அடைப்பால் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்து தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். துர்நாற்றம், புழுக்கள் தொல்லை மற்றும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியவர்கள் சாக்கடை அடைப்பை நிரந்தரமாக சரி செய்ய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ஐயர் பங்களா சிக்னலில் சிவப்பு விளக்கை மீறி வேகமாக வந்த மினி பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மதுரையில் மினி பேருந்துகளின் அதிவேக இயக்கத்தால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்திருக்கும் நிலையில் போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே மஞ்சள் வாய்க்கால் பகுதியில் ஊராட்சி குளம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் கிராம மக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோபுராஜபுரம் பிஎஸ்கே நகரில் சேதமடைந்த கழிவுநீர் கால்வாய்களால் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலத்தில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகும் நிலை இருப்பதாகவும் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் மழை தொடங்குவதற்கு முன் கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 65வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாடு சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. 9 தங்கம், 9 வெள்ளி, 2 வெண்கலம் என 20 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. 15 பேர் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்தையும், ஹரியானா 3ஆம் இடத்தையும் பிடித்தது.